கடவுள் எல்லா செயலையும் தானே செய்ய முடியாதுன்றதுனால தான் இத்தனை படைப்பு. ஏன் இத்தனை படைப்பு? எனக்கு கண்டுபிடிச்சி தராரு ஒருத்தர் ஃபோனு. எனக்கு என்ன பண்ண முடியாது? அதை கண்டுபிடிக்கவோ செய்யவோ முடியாது. நான் அதை தயக்கம் இல்லாமல் பயன்படுத்தணும். அப்படி தானே? அதுக்கு எனக்கு தகுதி வேணும். ஒரு செயலை செய்கிறதுக்கு தயக்கம் இல்லாமல் நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். தகுதி என்னடான்னா, நான் தயக்கம் இல்லாமல் செய்து தான் தகுதி. சார், அது தகுதி வந்த பேர் தானே நான் தயக்கம் இல்லாமல் செய்வேன். இல்லை, தயக்கம் இல்லாமல் நான் செய்வேன்னா உன்னால் செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் செய்ய முடியும். செய்ய முடியாது, உன்னால் செய்ய முடியாது. அங்கே போய் நிற்குது கடவுளோட வரையறை. எல்லாராலையும் எல்லாத்தையும் நான் கருவுற்று 10 மாதம் தாயாக ஆக முடியாது. ஏன்னா நான் ஆணாக பிறந்துட்டேன். ஸோ என் செயல் எவ்வளோ தான்? ஒரு பெண்ணை கருவில் செய்ய முடியும், நான் என்ன ஆக முடியாது? சுமக்க முடியாது. 10 மாதம் நான் சுமந்து பெற முடியாது. அதுக்கு இன்னொருத்தர் தான் செய்யணும். அப்போது ஒரு செயலை யார் செய்ய முடியுமோ அவர் தான் அதை செய்கிறார். அதுக்கு தான் அவர் பிறந்துக்கிறார். இப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, கீதாச்சாரத்தை இப்படி எடுத்துன்னு தயக்கமின்றி செய்யணும் கர்மத்தை அது சொல்லுதுன்றதுனால கர்ம தான் முக்கியமானதுன்ட்டு ஒரு கர்மயோகி அதை வேறு மாதிரி பார்க்குறாரு. அது கர்மயோகம்னே தனியாக பிரிச்சுக்கிறார். செயல்லையே செயல் செய்கிற பேர் கர்மா, தயக்கமின்றி செயல் செய்யணும் மட்டும்தான் அது சொல்லுது. கீதா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். தயக்கமின்றி எந்த செயலியும். அப்போ அவங்க சொல்கிறார், புண்ணியம் பாவம்லாம் எனக்காச்சு, நாளில் கொலை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கேட்குறான், புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான். அப்போ நான் ஒரு செயலை தயக்கம் இல்லாமல் செய்தேன்னா நான் சரியாக இருக்கிறேன். கீதா என்ன சொல்லுதுன்னா, எந்த செயலும் எப்படி இருக்கக்கூடாது? குற்ற உணர்வோ பயமோ அச்சமோ இயலாமையோடவோ எந்த செயலையுமே செய்ய கூடவே கூடாது.